ஃபாக்ஸ்கான் தொழில் முதலீடு தொடர்பான விவகாரத்தில் டிஆர்பி ராஜா அமைச்சரைப் போல பேச வேண்டும் என்றும் மாறாக குடுகுடுப்பைக்காரரைப் போல பேசக்கூடாது என்றும் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அமைச்சராக இதுபோல ஆதாரமற்ற தகவல்களை கூறக்கூடாது என்றும் தமிழகத்திற்கு இதுவரை வந்துள்ள தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் உறுதியளித்த 15,000 கோடி ரூபாய் முதலீடுகள் கண்டிப்பாக வரும் என்று தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த முதலீடுகள் எப்படி வரும் என்பதைத்தான் கூற மறுக்கிறார். அமைச்சர் கூறுவதை பார்க்கும்போது நல்ல காலம் பிறக்குது என்று குடுகுடுப்பைக்காரர் கூறுவதைப் போலத்தான் இருக்கிறது. டிஆர்பி ராஜா அமைச்சரைப் போல தெளிவாக கூற வேண்டும். ஜோதிடம் கூறுவதைப் போல பேசிக் கொண்டிருக்க கூடாது என்றும் அவர் சாடியுள்ளார். ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் தொழில் முதலீடுகள் குறித்த சிக்கலில் அமைச்சர் டிஆர்பி ராஜா நிமிடத்திற்கு நிமிடம் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறார். கடந்த 14ஆம் தேதி இந்த விவகாரம் தொடர்பான எனது குற்றச்சாட்டுக்கு தர்க்க ரீதியாக எந்த விளக்கத்தையும் அளிக்க முடியாத அமைச்சர் தேவையில்லாமல் குடும்ப சிக்கலை இழுத்தார். சட்டப்பேரவையில் நேற்று இது குறித்து விளக்கம் அளிக்கும் போது முதலீடு செய்யும் ஃபாக்ஸ்கான் நிறுவனமும் முதலீடு செய்ய போவதில்லை என்று கூறிய ஃபாக்ஸ்கான் நிறுவனமும் வேறு என்று கூறுகிறார். திமுகவின் ஐடி அணி தலைவராக இத்தகைய தகவல்களை எல்லாம் கூறி மற்றவர்களை ஏமாற்ற முயற்சி செய்யலாம். அமைச்சராக இதுபோல ஆதாரமற்ற தகவல்களை கூறக்கூடாது. சென்னை தலைமை செயலகத்தில் கடந்த 13ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலினை ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் இந்திய பிரதிநிதி ராபர்ட் வு சந்தித்து பேசினார். அப்போதுதான் 15,000 கோடி ரூபாய் முதலீடுகளுக்கு உறுதியளிக்கப்பட்டதாக அமைச்சர் ராஜா தெரிவித்திருந்தார். அதை மறுத்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் புதிய முதலீடுகள் குறித்து எந்த உறுதியும் அளிக்கவில்லை என்று தெளிவுபடுத்திவிட்டது. முதலீடு, சந்திப்பு ஆகிய இரு நிகழ்வுகளையும் ஃபாக்ஸ்கான் ஒரே அறிக்கையில் விளக்கியிருக்கும் நிலையில் எப்படி அவை இருவேறு ஃபாக்ஸ்கான் நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டவையாக இருக்க முடியும்? தொழில் முதலீடுகள் குறித்த பொய்களை மூடி மறைப்பதற்காக இப்போது ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எனப்படும் புவிசார் அரசியல் பிரச்சினைகள் காரணமாக என்ற புதிய போர்வையை திமுக அரசு கைகளில் எடுத்திருக்கிறது. அமெரிக்கா, சீனா, இந்தியா ஆகிய 3 நாடுகளிலும் செயல்படும் நிறுவனங்களால் இந்தியாவில் செய்யப்படும் முதலீடுகளின் விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க முடியாதாம். தொழில் முதலீடுகள் எனப்படுபவை துணியை போட்டு மூடிக்கொண்டு கைகளின் விரல்களை பிடித்து விலை பேசும் மாட்டுச்சந்தை பேரம் அல்ல. அரசுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் இடையிலான எந்த பரிமாற்றங்களும் வெளிப்படையாகத்தான் இருக்க வேண்டும். இவற்றில் மூடி மறைப்பதற்கு எதுவும் இல்லை. அமைச்சர் சொல்வது உண்மை என்று வைத்துக் கொண்டாலும் இனி வரவிருக்கும் அந்த முதலீட்டுக்காக தமிழக அரசுடன் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தமே செய்து கொள்ளாதா? அப்போது இந்த விவரங்கள் வெளியுலகத்திற்கு தெரிந்துவிடாதா? இல்லையென்றால் புவிசார் அரசியல் பிரச்சினைகளை காரணம் காட்டி ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் முதலீடுகளை புரிந்துணர்வு ஒப்பந்தம் இல்லாமல், அமைச்சரவையின் ஒப்புதலை பெறாமல், தொழிற்சாலை அமைக்க நிலம் ஒதுக்காமல் தமிழக அரசு அனுமதித்து விடுமா? அவ்வாறு செய்வதற்கு தமிழ்நாடு என்ன திமுகவின் குடும்ப நிறுவனமா? சட்டப்பேரவையில் பேசும்போது இந்த அவையில் இல்லாத சிலர் தமிழ்நாட்டுக்கு வரும் முதலீடுகள் குறித்து தவறாக பேசும்போது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமைச்சர் ராஜா கூறியிருக்கிறார். எனது குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கூற முடியாமல்தான் பெயர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். அமைச்சரின் நிலைமை மிகவும் பரிதாபமாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகள் வந்தால் அதை கண்டு மகிழ்ச்சியடையும் முதல் மனிதன் நானாகத்தான் இருப்பேன். ஆனால் வராத தொழில் முதலீட்டை வந்ததாக கூறி மக்களை ஏமாற்றும் போது பொறுப்புள்ள எதிர்க்கட்சித் தலைவராக அந்த மோசடிகளை அம்பலப்படுத்தாமல் எப்படி இருக்க முடியும்? தமிழ்நாட்டிற்கு 11.32 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மட்டும்தான் கையெழுத்தாகியுள்ளன. ஆனால் அதன் மூலம் 34 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடைத்துவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிடவில்லையா? தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு மீது இவ்வளவு அக்கறை கொண்டிருக்கும் அமைச்சர் ராஜா திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலைவாய்ப்புகளை தமிழர்களுக்கே வழங்க சட்டம் இயற்றப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றாதது ஏன்? அதை செய்ய திமுக அரசை எந்த சக்தி தடுக்கிறது? இவ்வளவு வீரவசனம் பேசும் அமைச்சர் ராஜா தமிழ்நாட்டுக்கு வந்த தொழில் முதலீடுகள் எவ்வளவு, அவற்றை கொண்டு வந்த நிறுவனங்கள் எவை, ஒவ்வொரு நிறுவனமும் எங்கெங்கு எவ்வளவு முதலீடுகளை செய்து தொழிற்சாலைகளை அமைத்துள்ளன, அவற்றின் மூலம் வேலைவாய்ப்பு பெற்றவர்களின் விவரங்கள் என்ன
என்பன உள்ளிட்ட விவரங்களை வெள்ளை அறிக்கையாக வெளியிட தயங்குவது ஏன்? இதை செய்ய அவரை எந்த புவிசார் அரசியல் பிரச்சினை தடுக்கிறது? இனியாவது மக்களை ஏமாற்ற பொய்களை முதலீடு செய்யாமல் உண்மையாகவே தொழில் முதலீடுகளை ஈர்க்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.